நாளை அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். சர்வதேசில இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இப்போ 40 கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்லைனா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. இப்போ 41 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஃபுல்லா நான் வந்து கொடுக்குறேன். ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, அதை பாருங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். குரூப் 2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 80 கேள்வி பார்த்தீங்கனாலே போதும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வர்ற எல்லா கொஸ்டினுமே உங்களால ஈஸியாவே அடிச்சிடலாம். அதாவது ஜியோகிராஃபி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அடிச்சிட முடியும். அதுக்கு முன்னாடி பாலிட்டி கொஸ்டின்ஸும் இருக்கு, ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு 200 கொஸ்டின்ஸ் அடங்கியது நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க போய் ஒரு தடவை பார்த்துருங்க. நம்ம கற்பதேஸ் பிளேலிஸ்ட்ல வந்து அது எல்லாமே இருக்கு, இல்ல ரீசெண்ட் வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் காடுகளை அவை அமைந்துள்ள உயரத்தின் அடிப்படையில், இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, உயரத்தின் அடிப்படையில் கீழிருந்து மேலாக, அதாவது இப்ப கீழே இருந்து அப்படி படிப்படியா வந்து மேல போற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தணும். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பைன் காடுகள், டிராபிக்கல், எவர்கிரீன், டெசிடியஸ், கோனிஃபரஸ். இப்ப இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது பசுமை மாறா காடு. அதுக்கு பிறகுதான் வந்து டெசிடியஸ், இலையுதிர் காடு வந்து இருக்கும். அதுக்கும் மேலதான் வந்து இந்த ஊசிலை காடுகள், ஊசிலை காடுகளுக்கும் மேல ரொம்ப குளிர்ச்சியான பகுதியில தான் ஆல்பைன் காடுகள் இருக்கும். அப்ப அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, உயரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஒரு பிக்சர் வந்து இருக்கு, என்சிஆர்டி புக்ல இதனுடைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் 42nd கொஸ்டின் பாருங்க. The delta of Ganga Brahmaputra has the largest tidal forest. கங்கை பிரம்மபுத்திரா ஆற்று டெல்டா பகுதியில தான் மிகப்பெரிய ஓதக்காடுகள் இருக்கு. இந்துஸ்தான் ஷிப்யார்ட் இஸ் லொகேட்டட் இன் விசாகப்பட்டினம். அதாவது ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளமானது விசாகப்பட்டினத்துல இருக்கு. இப்ப இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே வந்து சரிதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லும் போது உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா எங்கன்னு கேட்டா இந்த கங்கை பிரம்மபுத்திரா கடலை போய் கலக்குதுல, அதுதான் வந்து மிகப்பெரிய டெல்டா. அதே நேரத்துல உலகத்திலே மிகப்பெரிய எஸ்துரி கேட்டா கூட அந்த பகுதி தான் வரும். ஓகேங்களா, சோ எஸ்துரி டெல்டா ரெண்டுமே கலந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டெல்டாவிலே நிறைய டைப்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். டெல்டாவிலே இப்ப போன வீடியோல பாத்தீங்கன்னா டெல்டாவிலே ஆர்குவேட் டெல்டா இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, அப்ப இந்த டெல்டாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்துரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெல்டா, இதெல்லாம் நீங்க வந்து ஒரு கணக்குல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப எஸ்துரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெல்டான்னு சொன்னா நர்மதா, ஓகேங்களா, ஆர்குவேட் டெல்டான்னு சொன்னா கங்கா. ஓகே, சோ அப்ப அதான் அங்க வந்து கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின்ல. சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது எஸ், கங்கை பிரம்மபுத்திரா தான் வரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து இந்த விசாகப்பட்டினம் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்டீல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிலாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிலாய் இரும்பு ஆலை, எஃகு ஆலை, இது சத்தீஸ்கர்ல வந்து இருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்துல இருந்து அங்க வந்து துர்க் அப்படின்னு ஒரு மாவட்டம், அங்கதான் பிலாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனி வந்து கட்டியிருக்கிறாங்க ரஷ்யாவோட உதவியோட. எப்பன்னா 1959. ஸோ அங்க தயாரிக்கக்கூடிய அந்த எஃகு எல்லாமே எங்க வருதுன்னா ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய அந்த விசாகப்பட்டினம் இங்க இருக்கும். ஸோ அங்க இருந்துதான் வருது. கப்பல் கட்டும் விசாகப்பட்டினம் இங்கே இருக்கு பாருங்கோ அப்படின்னு பாரத விலாஸ் படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆந்திரா பத்தி அவங்க பாடும்போது மனோரமாவும் இவரும் பாடுவாரு. ஸோ அப்ப இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர், ரெண்டுமே சரிதான். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போத். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு பயோஸ்பியர் அண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது உயிர்கோளங்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள். ஸோ தமிழ்ல இருக்கு, நீங்க ஈஸியா அடிச்சிருங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு எல்லாம் இடங்கள் பெயர் தானே, தமிழ் மீடியம் பார்த்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். குளிர் பாலைவனம் அப்படின்னா கோல்டு டெசர்ட்னா வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இருக்கிற அந்த 5 மாநிலத்துல எங்க அதிகமா குளிர்ச்சி நிலவும். மத்திய பிரதேசல இல்ல, மேகாலயாவில் ஓகே, நிறைய மழை தான் பெய்யும் மேகாலயாவில், ஏன்னா மேகம் நிறைய இருக்கு. மேகாலயா. ஸோ அங்கதான் சிரபுஞ்சி, மாவுசின்ராம் இதெல்லாம் இருக்கு. மாவுசின்ராம் ஃபர்ஸ்ட், சிரபுஞ்சி செகண்ட், சின்ன கல்லர் 3. சின்ன கல்லர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, மேகாலயா வந்து வராது, ஏன்னா மழை பெய்யும்னால அங்க வந்து குளிர்ச்சி இருக்காது. ஓகேங்களா, ஒடிசாவில் வெயில் அடிக்கும், நிறைய புயல் அடிக்கும். உத்தரகண்ட்ல குளிர்ச்சி இருக்கும். ஸோ சிம்லா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம் நீங்க.
ஹிமாச்சல் பிரதேசம், சிம்லா அந்த மாதிரி ஹிமாச்சல் அந்த ஒட்டி, ஏன்னா உத்தரகண்ட்னு சொல்லும் போது இந்த கேதாரிநாத் அந்த அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹிமாச்சல்லையும் இருக்கும். இந்த குளிர்பாலைவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஹிமாச்சல் தான் வரும். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி உத்தரகண்டோட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ரெண்டும் அண்டை மாநிலம், உத்தரகண்டும் ஹிமாச்சலும் அண்டை மாநிலம். ஸோ இதுதான் வருது. சரி, அடுத்தது சிம்லிபால். சிம்லிபால் எங்க இருக்குன்னு கேட்டா ஒடிஷாவில் வரும் சிம்லிபால். நாக்ரெக் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நாக்ரெக் மேகாலயா. அதே நேரத்துல நந்தா தேவி இது வந்து உத்தரகண்ட்ல இருக்கு. நந்தா தேவி உத்தரகண்ட்ல இருக்கு. பச்மஹரி சொல்லுவாங்க, பச்மஹரி மத்திய பிரதேசம். ஓகே, சும்லிபால் ஒடிசா. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீப்புள் இஸ் த இன்டெகரல் காம்போனன்ட் ஆஃப் கன்சர்வேஷன்? பின்வரும் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் எந்த ஒன்றில் மக்கள் அதன் ஒருங்கிணைந்த அம்சமாக கருதப்படுகிறது? மக்களும் உள்ள வந்துருவாங்க. எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நேஷனல் பார்க்குள்ள, தேசிய பூங்காக்குள்ள மக்கள் இருக்க முடியாது. புலிகள் பாதுகாப்பு இடத்துல மக்கள் இருக்க முடியாது. யானைகள் காப்பகம்னு சொல்றாங்க, அங்கெல்லாம் மக்கள் இருக்க முடியாது. அதெல்லாம் டெடிக்கேட்டடா என்ன சொல்ல, யானைகள் மட்டும் தான் இருக்கணும். இப்ப கும்கி படத்துல பாருங்க, இந்த காட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க. காரணம்னா அங்க யானை வந்து இருக்கு, இங்க மக்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த வனமகன் நினைக்கிறேன், ரெண்டு கடம்பன், வனமகன், இந்த மாதிரி எல்லாம் படங்கள் எல்லாம் பாருங்க, காட்டை விட்டு மனிதர்களை விரட்டுவாங்க. காரணம் என்னன்னா அங்கெல்லாம் புலிகள் பாதுகாக்கப்பட்ட இடம், யானைகள் பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லிடுவாங்க, தேசிய பூங்கான்னு சொல்லிடுவாங்க. நீங்க இந்த காந்தாரா அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, அது என்ன படம், ஹோம்பாலியாவா, அந்த ப்ரொடக்ஷன்ஸ் தயார் பண்ண காந்தாரா, அது ஒரு சாமி படம் மாதிரி வரும்லப்பா. அந்த படத்துலயும் பாருங்களேன், மக்கள் அந்த காட்டு வந்து எங்களோடதுன்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து நான் உயிர்கோள காப்பகமா மாத்த போறோம், ஸோ அப்ப நீங்க எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இன்டெகிரல் பார்ட்டா வந்துருவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா அந்த லேண்டுக்குள்ள பீப்புளும் ஒரு இன்டெகிரல் பார்ட்டா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த காட்டோட ஒரு அங்கமாக கருதப்படுவார்கள். ஓகே, நான் இத்தனை திரைப்படங்கள் பத்தி சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்க காட்டை விட்டு வெளியே விரட்டி அடிக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கும்கி அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து உங்களுக்கு இங்கதான் காட்டுல இருக்காதீங்க, கீழே அடிவாரத்துக்கு போங்கன்னு சொன்னா கேட்கறீங்களான்னு சொல்லியிருப்பாரு, ஒரு டைலாக் வரும். அதே மாதிரிதான் அந்த ஜெயம் ரவி நடித்த வனமகன் நினைக்கிறேன், வனமகனா கடம்பனா, அதே மாதிரி ஆர்யா நடித்த ஒரு திரைப்படம். ரெண்டுத்துக்கும் படம் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஆனா ரெண்டுமே காடு சம்பந்தமா வரும், காட்டை விட்டு விரட்ட முயற்சி பண்ணுவாங்க. காரணம் என்ன? அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கும், தேசிய பூங்கா, டைகர் ரிசர்வ்ஸ், எலபென்ட் ரிசர்வ்ஸ் இதுக்குள்ள வந்துடும். இப்ப பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லும் போது இதுக்குள்ளே ரொம்ப பெருசு. நான் இது உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி காமிச்சிருப்பேன். ஒரு பெரிய பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இருக்கும். அந்த பயோஸ்பியர் ரிசர்வுக்குள்ள உங்களுக்கு நேஷனல் பார்க்கும் இருக்கும், அதே மாதிரி டைகர் ரிசர்வ்ஸும் இருக்கலாம், இப்படி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பவுண்டரி ஏரியான்னு இருக்கும், கோர் ஏரியான்னு இருக்கும், எங்கெங்கெல்லாம் பீப்புள் அலோவ் பண்றாங்க, பீப்புள் அலோவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நான் வந்து கிளாஸ்ல ஒரு தடவை நடத்திருக்கேன். அந்த வகுப்பு பார்த்த மாணவர்களுக்கு இது தெரியும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 45. Which of the following are the reason for popularity of tank irrigation in peninsular India? அதாவது தீபகற்ப இந்தியாவில் ஏன் வந்து ஏரி பாசனம் அதிகமா இருக்கு? நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட் இன் பெனின்சுலர். ஏன் இங்க வந்து கால்வாய் பாசனம் இல்ல? ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற பாசனங்கள் வந்து இல்ல? ஆற்று பாசனம், அந்த மாதிரி கால்வாய், கேனல் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் இல்லாம ஏன் டேங்க் இரிகேஷன் இருக்கு? ஏன் இப்ப ஏரி அதிகமா நம்ம வந்து பண்றோம்? ஏன் நம்மளுடைய அந்த என்ன சொல்ல, சோழர்களா இருக்கட்டும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும் மன்னர்கள் எல்லாமே வந்து ஏன் ஏரிகள் வெட்டினாங்க? காரணம் என்னவா இருக்கும்? ஸோ அதுக்கு 3 இது சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து வற்றாத ஜீவ நதி இங்க இல்ல. ஓகேங்களா? எல்லா ஆறுகளுமே வத்திரும், சீசன் தான். அப்ப இந்த இது வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆப்சன்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர். ஓகேங்களா? இட் வில் ஆப்சன்ட், ரைட்? அதே நேரத்துல நீர்ப்புகா பாறைகள், நீர்க்கசிவு ஏற்படாது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இம்பெர்மியபிள் ராக்னு சொல்லுவாங்க. பெர்மியபிள் ராக், இம்பெர்மியபிள் ராக்னு இருக்கும். இது வந்து உள்ள வந்து தண்ணி இது பண்ணிக்காது, இம்பெர்மியல் ராகா இருக்கக்கூடியதுனால பாறைகள்ல நீர்க்கசிவு எல்லாம் வராது. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குறைவான மக்கள் தொகை பரவும், குறைவான அளவில் வேளாண்மை நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கம்பேர் வித் அதர் ஸ்டேட். குறிப்பா வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிஷா, இங்கிட்டு வந்து பஞ்சாப், இந்த பகுதியோட கம்பேர் பண்ணும்போது
நம்ம தமிழ்நாடும் பெரிய லெவல்ல அக்ரிகல்ச்சர் இருக்கு. பட் கம்பேர் வித் பெரிய பஞ்சாப் மாதிரியான ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமானது இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்டுலேட்டிங் ரிலீஃப் அண்ட் ஹார்ட் ராக்ஸ் வந்து இங்க இருக்கு. ஒரு பெரிய கேனல் கால்வாய் கொண்டு வர்றதுக்கெல்லாம் வந்து இங்க இந்த பாறை இடம் கொடுக்காது. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கடினமான பாறை வந்து இருக்கும். கடினமான பாறைகளும் சமமற்ற நிலத்தோற்றமும் இருக்கக்கூடிய பகுதியில கால்வாய் மற்றும் கிணறு இதெல்லாம் தோன்றது கஷ்டம். அதனால இது பண்ணிருக்கிறாங்க. நிலம் ஒரு முக்கியமானது, ஆறு அவ்வளவா இல்ல. கால்வாய்னா என்னப்பா, இப்ப இந்திரா காந்தி கேனல் இரிகேஷன் சொல்லுவாங்க. சட்லஜ் ரிவர் போயிட்டு இருக்கும், அதுல இருந்து ஒரு இதுதான் மெயின் ரிவர்னு வச்சுக்கோங்க. சட்லஜ் ரிவர் இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிரிச்சு இங்கிட்டு கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிவர் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப காவேரியில இருந்து ஒரு சில கேனல் பண்ணிருக்கிறாங்க, கால்வாய் வெட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த கால்வாயிலையும் தண்ணி இருக்காது. ஏன்னா மெயின் ரிவர்லயே தண்ணி இல்ல. ஓகேங்களா? அதனால சீசன்ல தான் தண்ணி வந்துட்டு போகும். ஆகையால் உங்களுக்கு புரியுதா, பெரினியல் ரிவர் அப்படிங்கிறது இல்ல. சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆறுகள்ல பெரினியல் ரிவர் எது, அதாவது வற்றாத ஆறுகள் எப்பயுமே இருக்கக்கூடிய ஆறு எது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அவலநிலை என்னன்னு கேட்டா, அந்த நதி கூட இன்னும் சில ஆண்டுகள் தான் சொல்லணும் வற்றி போகும் நிலைக்கு வந்து இருக்கு. காரணம்னா நிறைய பொல்யூஷன்ஸ், அந்த இடத்தெல்லாம் வந்து சீரழிஞ்சு கொண்டு வருது. காரணம் என்னன்னா பாதி நம்ம மக்கள், மீதி வந்து கார்பரேட். ஓகேயா? ஸோ நான் எந்த ரிவரை சொல்றேன் அப்படிங்கிறது சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் மக்களுக்கு தெரியும். நம்ம ஜஸ்ட் ஜிகே தானே, ஏன்னா நம்ம என்வரான்மெண்ட் பத்தி கன்சர்வேஷன் பண்ண தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜிகே படிப்போம், வேலைக்கு போவோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கர்பதேசங்கிற சேனலே ஆரம்பிச்சு கொஞ்சமாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி, அதுக்கப்புறம் வந்து ஆறு இதெல்லாம் பாதுகாக்கணும், என்விரான்மெண்டலா இருங்க, என்விரான்மெண்ட் கன்சர்வேஷனோட இருங்கன்னு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோல. ஆனா நம்ம மாணவர்கள் பண்றாங்க, ஆனா பொதுவா எல்லா மாணவர்களும் பண்றது இல்ல. தயவு செய்து திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் மாணவர்கள் கொஞ்சம் பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு மார்க்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம வாழ்வாதாரம்னு பார்க்கணும். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து எல்லாமே ஆல் தி அபோவ் 45க்கு வந்து எல்லாமே வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பயிரிடுதலுடன் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேன் வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய வேளாண்மை என்னன்னு சொல்லுவாங்க? நல்லா கவனிங்க. மிக்சட் அப்படிங்கிறது எல்லாருமே படிச்சிருவீங்க. ஓகேயா? மிக்சடு கிராப்பிங், மிக்சடு ஃபார்மிங் கன்ஃபியூஸ் பண்ணணும்னே கொடுத்துருக்கோம். மிக்சடு ஃபார்மிங் தான் இதுக்குள்ள வரும். ஓகே, மிக்சடு கிராப்பிங் அப்படிங்கிறது கலப்பு பயிர். ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வளர்ப்பு, கோழி இதெல்லாம் இருக்காது. ஆனா ஒரே லேண்ட்ல 2 வகையான பயிர்கள் வந்து போட்டிருப்பாங்க மாறி மாறி. ஓகேங்களா? அதாவது கம்பு, சோளம் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ 2 பயிரை வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி, ரைட்? ஸோ அதுதான் வரும். இப்போ பிசிகல்ச்சர் அண்ட் எபிகல்ச்சர் இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, எபிகல்ச்சர் ஆக்சுவலா வந்து தமிழ்லையும் ஏபி கல்ச்சர் தான் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, நீங்க தமிழ்ல பாருங்க தேனி வளர்ப்புன்னு இருக்கும், ஈஸியா அடிச்சிருவீங்க. அப்படிங்கிறதுனால எபிகல்ச்சர் மற்றும் பிசிகல்ச்சர் என்றால் என்னன்னு கேட்பாங்க. சப்போஸ் இப்ப நீங்க பாக்குற 46வது கொஸ்டின் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேள்விகள்ல எபிகல்ச்சர் என்றால் என்ன, இல்லைன்னா தேனி வளர்ப்பதற்காக அந்த அது என்ன வகையான அந்த டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லி, ஜியோகிராபிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேயா? அப்படி கேட்டா அடிச்சிருங்க. ஓகே, பிசிகல்ச்சர்னா ஃபிஷ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மீன் வளர்ப்பு. அதுவே வந்து அபிகல்ச்சர் அப்படின்னா வந்து தேனி வளர்ப்பு. ஓகேங்களா? சரி, அடுத்தது இங்க பாருங்க, பாக்ஸ் கொஸ்டின். பெர் டிராப் மோர் கிராப் இது வந்து எதனோட தொடர்புடையது? பிரதான் மந்திரி கிருஷி சின்சை யோஜனா. பிரதான் மந்திரி கிருஷி சின்சை யோஜனா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது பாக்ஸ்ல இருக்கும்பா. இம்ப்ரூவ் வாட்டர் யூஸ் எஃபிசியன்சிக்காக கொண்டு வந்தது. இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி பாருங்க, நிறைய தடவை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சுகர் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை மொலாசஸ் ஃபார் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி, பேகேஜ் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். ஆமா, இப்ப நீங்க சர்க்கரை ஆலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்திலேயே பீர் ஃபேக்டரி இருக்கும். நீங்க தமிழ்நாட்டிலே எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சர்க்கரை ஆலை கடந்து போறீங்க, கடலூர் மாவட்டம், திருச்சி இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை ஆலை கடந்து போகும்போது ஒரு மாதிரியான துர்நாற்றம் வீசும். காரணம் என்னன்னா இந்த மொலாசஸ் அண்ட் சம் கெமிக்கல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்கஹால் அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி சுத்தி இதெல்லாம் இருக்கும். பேகேஜ்ங்கிறது கரும்பு சக்கை, அந்த கரும்பு சக்கையில இருந்து காகிதம் பண்ணுவாங்க. அதனால பேப்பர் இண்டஸ்ட்ரீஸும் பக்கத்துலேயே இருக்கும். உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா.
தவறானதுன்னு குஜராத் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஆனா உத்தரப்பிரதேசம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லல, மில்க் ப்ரொடக்ஷன்ல டாப் லெவல்ல இருப்பாங்க. ஸோ ஸோ நம்ம பார்ப்போமே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மில்க் ப்ரொடக்ஷன்ல உத்தரப்பிரதேசம் 27.6 மில்லியன் டன் உற்பத்தி பண்றாங்க இந்தியாவிலேயே. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான வளங்கள் வந்து இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. இயற்கை வளத்தை சொல்றேன். மக்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 30 கோடி மக்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது எவ்வளவு மக்கள் தொகை இருந்துச்சோ அந்த அளவுக்கு மக்கள் தொகை வந்து இப்ப ஒரே ஒரு மாநிலத்துல இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, தனி நாடாக உத்தரப்பிரதேசத்தை அறிவிச்சாங்கன்னா டாப் 10 பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கக்கூடிய, மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதல் 10 இடங்களுக்குள்ள இந்த உத்தரப்பிரதேசம் வந்துடும். தனி நாடா அறிவிச்சா 7வது இடமா 8வது இடம் நினைக்கிறேன். 30 கோடி இல்ல, அமெரிக்காவே வந்து 32 கோடி தான் மக்கள் தொகை. இந்த ஒரே ஒரு மாநிலத்துல இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதனை தொடர்ந்து வந்து அதிகமா பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஓகே, இந்த கோஆபரேட்டிவ் இதுல பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பெனி இருக்கக்கூடியது குஜராத். ஸோ அது குஜராத்தும் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் தான். ரைட், சுகர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுன்னா அந்த தகவல் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. சுகர் இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் வந்து, உலகத்துல சர்க்கரை அதிகமா செய்யக்கூடிய நாடுகள் அந்த லிஸ்ட்ல வந்து கியூபா, பிரேசில், சைனா, இதனை தொடர்ந்து நம்ம இந்தியா வந்து இருக்கு. ஸோ இந்த கரும்பு வச்சு சர்க்கரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. ஓகே, கியூபா வந்து பீட்ரூட்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் சுகர் கேனும் ரெண்டும் வந்துடும். பிரேசில் வந்து சுகர் கேன். அமெரிக்காவும் அதிகமா வந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணுவாங்க, ஆனா பீட்ரூட் வச்சுதான். பீட்ரூட் தெரியும்ல, சிவப்பு கலர்ல. சரி, அடுத்தது அயன் வச்சு ஒரு கொஸ்டின். இப்ப இந்த கேள்விக்கு வந்து தவறானது எதுவுமே இல்லை. ஸோ அப்ப ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் வரும் இந்த கொஸ்டினுக்கு. ரைட், அடுத்தது பாருங்க, அயன் வச்சு இரும்பு அது சம்பந்தமான சில தகவல்கள். ஓகேங்களா, இரும்புல 5 வகை இருக்குப்பா. ஓகேங்களா, அந்த உள்ள இருக்கக்கூடிய பெரஸ் கண்டென்ட் வச்சு சொல்லுவாங்க. அப்ப இரும்பு தாதுகளில் காணப்படும் இரும்பு செறிவின் அளவை கொண்டு சரியான முறையில் வரிசைப்படுத்துக. என்ன கேட்டிருக்காங்க, ஏறு வரிசையில. ஸோ கொஞ்சம் சின்னதுல இருந்து பெருசு. ஓகே, இதுவும் பாக்ஸ்ல வந்து இருக்கக்கூடியதுதான். நீங்க நம்ம புக்கு 10th எடுத்துக்கலாம், இல்ல 12th புக் எடுத்துக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லவா, மேக்னடைட், 3 மேக்னடைட்னு இருக்கு. ஒண்ணு மட்டும் லிமோனைட்னு ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஏழு வரிசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7 வரிசைன்னு சொல்லும் போது சைட்ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த இது பாருங்க, 7 வரிசை. ஆக்சுவலா 7 வரிசைனே கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா இங்க வந்து சிம்பிள் வேற, இங்க வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து இருக்கு. மேக்னடைட் வந்து கிரேட்டர் தென் ஹேமடைட்னு கொடுத்துருக்காங்க. மேக்னடைட்டோடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 72%. நான் எம்னு மட்டும் எழுதுறேன். எம் மேக்னடைட் அப்படின்னு இருக்க, அது வந்து 72%. 72.4%. ஹேமடைட்னு சொல்றாங்களா, இது 69.9, கிட்டத்தட்ட 70%. கோத்தைட் அப்படின்னு சொல்லுவாங்க, 62.9%. லிமோனைட் வந்து 55%. சிட்ரைட் வந்து 48%. ஸோ அப்ப இதப்படி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் வராது. சிட்ரைட் தான் லாஸ்ட், லிமோனைட்னு இருக்கு, இதுவும் வராது. ஸோ சிட்ரைட் தான் லாஸ்ட் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, டிக்ரீசிங் வேணா சொல்லலாம். ஏன்னா அதிகமானது வந்து ஃபர்ஸ்ட் மேக்னடைட் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வந்து சிட்ரைட். சிட்ரைட் வந்து 48.2%. ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். இதுல இன்க்ரீசிங் ஆர்டர்ங்கிறது எடுத்துருங்க. கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க ஆப்ஷனை பார்த்து நீங்க ரைட் ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க இதை பார்த்துட்டு சார் இது வந்து இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்கு, நீங்க தப்பா கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. ஓகே, ஸோ ரைட் தான், தப்பா தான் இருக்கு. பட் நம்மளால ஆப்ஷனை பார்த்து ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஈவன் டிஎன்பிஎஸ்சிலையும் இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். இன்க்ரீஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்ஷனை பார்த்து நம்ம வந்து போயிடணும், அவ்வளோதான். கவர்மெண்ட் வேலைன்னு வந்தாச்சு, கவர்மெண்ட்னு நம்பி வந்தாச்சு, இப்படிலாம் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்றும் செய்யறதுக்கு, நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி தவறெல்லாம் நம்மளும் செய்வோம். நமக்கு நம்மளே தண்டனை கொடுத்துக்குவோமா? நம்ம ஒரு சின்ன பத்திர ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், டைப்பிங் ஒர்க் இருக்கும். ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், தப்பு பண்ணதுனால நமக்கு நம்மளே தண்டனை கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம்.
ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு சார், இன்னொரு தடவை மறுபத்திரம் போடுங்க சார் அப்படின்றான். அவன் அதுக்கு வந்து திருப்பி ஒரு மறுபத்திரம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆயிரங்கள் வந்து நபர் வந்து செலவு பண்ணுவாரு. இது நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அதேதான். ஓகேங்களா? காண்ட் இதெல்லாமே நடக்கும், மேனுவல் எரர். ஓகே சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் 50வது கேள்வி. இந்த கேள்வி பாருங்க. லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் மேங்கனீஸ் ஃபவுண்ட் இன் ஒடிஷா, லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் காப்பர் ஓர் இன் ராஜஸ்தான். ஓகே, இது பெர்சன்டேஜோடய கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால பெர்சன்டேஜோட கொடுத்துருக்கேன். இதுல எது தவறானது கேட்டிருக்காங்க? ரெண்டுமே சரிதான். ஸோ அதனால இதுக்கும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஏன் நான் வந்து சரியானது நிறைய கொடுத்துருக்கேன்னா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த போட்டோகிராஃபிக் மெத்தடில் நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுவீங்க. இந்த கொஸ்டின் நீங்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணுல ஒடிஷா மேங்கனீஸ் 44%, காப்பர் ராஜஸ்தான் 53.81%. இது உங்க கண்ணு வழியா மூளையில போய் பதிவாயிருக்கும். எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க பார்த்துட்டு போறீங்க சர்வதேசத்துல இருந்து, ஏதோ ஒரு மூளையில அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஏதோ ஒரு நெஃப்ரான்ல வந்து எங்கேயாவது, சார் நெஃப்ரான் இல்ல, நியூரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். நெஃப்ரான்னா கிட்னி, நியூரான்னா மூளை. ஓகே, அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும், நியூரான்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அது வெளியே வந்துடும் கண்டிப்பாக. ஓகே, ஒடிஷா தான் மேங்கனீஸ்ல லீடிங். ஓகே, சென்ட்ரல் பெல்ட்ல வந்து இருக்கும் ஒரு பெரிய நிறைய இடங்கள் சொல்லலாம். பொனாய், செந்துர்கர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல, கங்பர், கோரப்புட், கலகாந்தி, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, இந்த மேங்கனீஸ் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. ஓகே சரி, அடுத்ததுக்குள்ள போயிடுவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகைன் இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீண்டும் வந்து தவறானதை வந்து இணையை கண்டுபிடி. 51வது கொஸ்டின். ஜிப்சம் அப்படின்னு சொல்லும் போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஜிப்சம்னாலே சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜிப்சம் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ராஜஸ்தான் தான். 11th எக்கனாமிக்ஸ் புக்ல ஜியாகிரபி ஓரியன்டா இருக்கும்ல, அதுல கூட பார்க்கலாம். ஓகே, சிமெண்ட் உற்பத்தியில அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வரும். ஜிப்சம் ராஜஸ்தான் சரியா தான் இருக்கு. மைக்கா அப்படின்னு சொல்லும் போது உறுதியாக இருக்கும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டரா இருக்கும், கரண்ட்டுக்கு இன்சுலேட்டரா இருக்கும். அயன் பாக்ஸ்ல எல்லாம் மைக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த டைனிங் டேபிள், ஏதாவது ஒரு பர்னிச்சர்ஸ்ல எல்லாம் மைக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது டக்குன்னு உடஞ்சிரும். ஓகேயா? ஆனா நல்ல பலமானது. இப்படி பண்ணீங்கன்னா புறுபுறுன்னு உடஞ்சிருப்பா, கண்ணாடி மாதிரியே இருக்கும். அந்த காலத்துல சினிமாவில எல்லாம் வந்து கண்ணாடி உடையறதுக்கு பதிலா மைக்கா வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிளாஸ் எல்லாமே சுகர் வச்சு தயார் பண்றாங்க, சர்க்கரை. ஒரு ஹீரோ வந்து ஒரு கண்ணாடி எத்துவாரு, அந்த கண்ணாடி தூள் தூளா உடையும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுகர், சர்க்கரை தான் வந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து மண்டையில உடைக்கிற மாதிரி இருக்கும். உண்மையான பீர் பாட்டில் எடுத்து மண்டையில உடைச்சாங்கன்னா முடிஞ்சிருச்சு, கல்லு ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஆனா அந்த சுகர் வச்சு அந்த பியர் பாட்டில் மாதிரி பண்ணிருப்பாங்க, அதுல உடைக்கும் போது ஒன்றும் ஆகாது, வலிக்கும், பெருசா ரியாக்ஷன் இருக்குங்களா? அப்ப மைக்கா அப்படின்னு சொல்லும் போது எஸ், ஆந்திரா அப்படிங்கிறது கரெக்ட் தான். கோல் அப்படின்னு சொன்னாலே, நிலக்கரின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் ஃபுல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கடுத்து கடலூர்ல நெய்வேலி, அது ஞாபகத்துக்கு வரணும். ஜார்க்கண்ட் ஞாபகத்துக்கு வரணும். அப்ப இதுவும் சரியா தான் இருக்கு. விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்ப காற்று ஆற்றல், காற்றாலை அப்படின்னாலே கன்னியாகுமரிப்பா, முப்பந்தல் கன்னியாகுமரி, ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர், இதெல்லாம் வந்துடணும். ஓகேங்களா? சோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கும். அடுத்து ஜெய்சல்மர் எல்லாம் சொல்லலாம். சரி ரைட். சோ அப்ப இந்த டி இதுதான் வந்து தப்பா இருக்கு. கர்நாடகா இல்ல. கர்நாடகனாலே எனக்கு தெரிஞ்சு வெங்காயம், இதெல்லாம் வரும். கர்நாடகா பத்தி நம்ம தனியா இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். நிறைய தமிழ்நாடு, கர்நாடகா 28 மாநிலங்கள் பத்தி ஒவ்வொரு வகுப்பா பார்க்கலாம். ஓகே, அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 28 + 8. ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர். நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து NHPC அப்படின்னு சொல்லுவாங்க, NHPC லிமிடெட். இது வந்து மும்பை கிடையாது. ஓகேங்களா? ஸோ NHPCனா நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். இது வந்து ஃபரைதாபாத்னு சொல்லுவாங்க. ஃபரைதாபாத் அந்த பகுதி அங்கதான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன் வந்து டார்ஜிலிங்ல 1897ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மேக் இன் இந்தியா திட்டம் 2014ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா அப்படின்னு கேட்டா சரிதான். ட்ரெயின் 18
அதாவது ட்ரெயின் 18 ஒரு ட்ரெயின் அது வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரெயின் 18 சொல்லுவாங்க. ஓகே, அந்த ட்ரெயின் 18 அந்த திட்டம் அந்த இதே வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே தான் அந்த ட்ரெயினை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது எங்க பண்ணியிருக்காங்கன்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில பண்ணியிருக்காங்க. ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தந்தாலு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சரிங்களா, நம்ம தேவா இசையில பாட்டு வரும். ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு வேணாண்டா கோபாலு ஜின்னுக்குனாக்கா அந்த பாட்டுல பாருங்க ஐசிஎஃப்னு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்குப்பா சென்னையில. யா, அங்கதான் இந்த இப்ப பாக்குற டிசைன் ஃபாரின் ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இங்கதான் வருது. ட்ரெயின் 18 இது வந்து ஐசிஎஃப்ல பண்ணிருக்காங்க, மேக் இன் இந்தியா திட்டத்துல வருது. ஓகே, ட்ரெயின் 18 என்ன வந்தே பாரத். சரி, பாரத் வந்தே பாரத். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. வடகிழக்கு மன்னிக்கணும் வடக்கு தெற்கு வடகிழக்கு பருவமழை தான் ஞாபகத்துக்கு வருது. வடக்கு தெற்கு இணைப்பு பாதையானது ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து அதை இணைக்குது. சரிதான். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் கிழக்கு மேற்கு இணைப்பு பாதையானது அஸ்ஸாமுடைய சில்சார் என்ற பகுதியையும் குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர் என்ற பகுதியையும் இணைக்குது. அப்ப இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இல்ல சரிங்களா, இதுக்கும் ஆன்சர் வந்து டி தான். ரெண்டுமே இல்ல, ரெண்டுமே சரியானது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. லக்னோ புதுதில்லி இடையே இயக்கப்படும் தேஜஸ் ரயிலானது இந்தியாவின் முதலாவது தனியார் ரயிலாகும். சரி, ஃபர்ஸ்ட் பிரைவேட். தேஜஸ்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் பிரைவேட். லக்னோ டு டெல்லி சரிங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஸ்ட்ரீம்ட் ஆஃப் ஃப்ரம் மும்பை டு தானே இன் 1853. ஆமா, மொத இந்தியாவில் மும்பை டு தானே தான் இருந்துச்சு. ஓகே, தமிழ்நாட்டுல எங்க இருந்து எங்க தெரியுமா? ராயபுரம். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், மேஜர் போர்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இங்க துறைமுகத்தை பத்தி பேசுறாங்க. பெரிய துறைமுகங்கள் எல்லாம் மத்திய அரசுலயும், சின்ன துறைமுகம் எல்லாம் வந்து மாநில அரசுகிட்டே இருக்கும். இன்டர்மீடியட் போர்ட்னு இருக்கும், அதெல்லாம் ரெண்டு பேருமே பாத்துக்குவாங்க. இந்தியாவில மொத்தம் வந்து 20 மேஜர் போர்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, மொத்தமே 12 பிளஸ் 200. 12 மேஜர் போர்ட், 200 மைனர் போர்ட். இப்ப 12ங்கிறத 13ஆ மாத்துறாங்க. ஓகேயா, சோ மொத்தம் இந்தியாவுல என்ன சொல்ல அதிகமான துறைமுகம் இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 3 மேஜர் போர்ட் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 நான் சொல்றேன். ஒன்னு சென்னை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. மூணாவது எதுன்னு சொல்லுங்க பாப்போம், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? கொங்கன் ரயில்வே டஸ் நாட் பாஸ் த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். கொங்கன் ரயில்வேங்கிறது ரொம்ப அழகான ஒரு ரயில்வே பகுதிப்பா. 1998ல இந்த ரயில்வே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த வழித்தடம் வழியா 146 ஆறுகள் போகுதான், 91 டனல் வந்து இருக்கும், 2000 பிரிட்ஜ் வந்து இருக்கும். அப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரபிக்கடல். எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுதுன்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா வரைக்கும் போகுது. கேரளாவில் இந்த கசர்கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை டச் பண்ணும். பட் ஆனா வந்து ஃபுல்லா கேரளாவில் இல்லை. ஸோ ஆகையால வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா மாநிலங்களுடைய கூட்டு முயற்சியால தான் இந்த இது நடந்திருக்கு. ஸோ அப்ப டஸ் நாட் பாஸ்ன்னு சொல்லும் போது கேரளான்னு வருது. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கேரளா ஆன்சர். பட் என்னோட பர்சனல் ஆன்சர் சொல்லணும்னா கேரளாவும் வரும். ஓகேங்களா, ஸோ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா கேரளா ஆல்சோ அண்டர் கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வேவுடைய மேப் வந்து நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லும் போது எனக்கு வருது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ தெரியுதா உங்களுக்கு கொங்கன் ரயில்வே எங்க இருந்துன்னு சொல்லிட்டு? இங்க பாருங்க, கேரளாவுடைய டிப்பு, கேரளாவுடைய டிப்பு இங்க இருந்து ஆரம்பிக்குது. இந்த கொங்கன் ரயில்வேன்னு மேப் இருக்கா? ஆக்சுவலா கேரளாவோட இங்க மேல வந்து இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கசர்கோடு அப்படின்னு இருக்கும். ஸோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நான் சொன்ன மாதிரி அரபிக்கடல். இந்த ட்ரெயின்ல போனீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா அரபிக்கடல் இருக்கும். அதாவது நீங்க பயணம் பண்ணும் மேற்கே சரிங்களா, மேற்கு பக்கம் அரபிக்கடலும், கிழக்கு பக்கம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க சயாத்ரின்னு சொல்லியிருப்பாங்க.
மகாராஷ்டிராவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சயாத்ரின்னு தான் பேரு. ஓகே, ஸோ அப்போ இது எங்க இருந்து எங்க வரைக்கும் கனெக்ட் ஆகுது? 741 கிலோமீட்டர் கனெக்ட் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா. அதனால இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது கசர்கோட்டுக்கு மேல போகும். ஓகேங்களா? ஸோ இதன்படி பார்க்கும்போது ரைட் தான். ஆனா நான் டிக்கெட் எல்லாம் எடுக்கும்போது காலிக்கட்டா இங்க இருந்து தான் டிக்கெட் எடுத்தேன். கோவா போகும்போது இந்த வழியா போகும்போது அதை வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். டிப்ல இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் இங்க கொடுத்துருக்கேன். ரைட், சரி நம்ம திருப்பி கொஸ்டின்குள்ள போயிருவோமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கேரளா வரும். ஈகோ ஃப்ரெண்ட்லி, டிஎன்பிசில கேட்டாலும் கேரளானே போடுங்க, கொங்கன் வராத பகுதி கேரளா. ஓகேங்களா? ஈகோ ஃப்ரெண்ட்லி மோட் டிரான்ஸ்போர்ட் இஸ் டேஷ். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து என்ன? தண்ணியில போறது தான்ப்பா. தண்ணியில போறது தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. ஏன்னா ரோட்ல போனீங்கனாலும் இது வந்துடும், பெட்ரோல் டீசல் லொட்லோஸுக்கு அது வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். ரயில்வேயும் அதே மாதிரி தான், ஏர்வேயும் அதே மாதிரி தான். தண்ணியில போறது தான், அதுவும் வந்து டீசல் இருக்கக்கூடாது. பாதி ஈகோ ஃப்ரெண்ட்லி தான், ஆனா வாட்டர் வேஸ்ல போகும்போதும் டீசல் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி போற மாதிரி இருக்கும். அது ஏன் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்கிறது ஒரு பெரிய ஒரு சில தகவல் வந்து இருக்கு. ரோடுனா ரோடு போடணும். ஓகேங்களா? ஏர்வேஸுக்கு அந்த விதமான ரன்வே எல்லாம் கட்டணும். அதுக்கு நிறைய தார் சாலைகள் லொட்லோஸ்க்கு ஏகப்படுது இருக்கு. ரயில்வேக்கும் அதே தான். ஓகேங்களா? இரும்பு போடணும், அந்த ஜல்லி போடணும், அந்த கான்கிரீட் எடுத்து போடணும், ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து இருக்கு. ரயில்வே இது செய்யும் போது நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆனா இந்த வாட்டர் வேஸ் சொல்லும் போது ஏற்கனவே ஒரு பெரிய ஆறு போய்கிட்டு இருக்கும், அதுல ஒரு போட்டு, அந்த போட்டு வந்து மேபி டீசல் இன்ஜினா இருக்கலாம், இல்ல சோலார்ல இயங்கலாம். சோலார்ல இயங்கினா 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி. டீசல் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ அதனால வாட்டர் வேஸை நம்ம சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை மிக்சடு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். மிக்சடு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல, அப்பனா என்ன அர்த்தம்னா ரெண்டு விதமா இருக்கும். இப்ப எல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதியா இருக்கும், இல்லைன்னா தாவரங்கள் சம்பந்தமா இருக்கும், இல்லைன்னா அனிமல் சம்பந்தமா இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க? ரெண்டும் சேர்ந்தது, மிக்சடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்னன்னு தெரியுமா? இந்த 4 பாருங்க. மனாஸ், கஞ்சன்ஜங்கா, சுந்தர்பன், வரலாற்று சிறப்புமிக்க மாநகரமான அகமதாபாத். இதுல எது வரும்? கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் வரும். ஓகேயா? இது ஏன்? இது வந்து சிக்கிம்ல இருக்கு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மிக்சடு. ஓகேங்களா? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மிக்சடுன்னு சொல்றாங்க கஞ்சன்ஜங்கா. KNP அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் டஸ் நாட் பிரசன்ட். எந்த மாநிலத்துல அது இல்ல? ஆந்திராவில் இல்ல. ஓகேங்களா? இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆந்திராவில் அது இல்ல. சரி, மேப் ப்ரோக்ராம், மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டிருக்கு? யுனெஸ்கோ அமைப்பு. ஈஸி தான், தெரிஞ்சதுதான். யுனெஸ்கோ அமைப்பால் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, காதர் பாங்கர் ஆகியவை எந்த மண்ணோட தொடர்புடையது? வண்டல் மண். 10th புக்லயே கொடுத்திருப்பாங்க, அலுவியல் சாயில். பழைய வண்டல் மண், புதிய வண்டல் மண். காதர்னா புதிய வண்டல் மண். ஓகேங்களா? கே ஃபார் நியூ, KNEWன்னு வரும். ஸோ நியூ எடுத்துக்கோங்க, காதர் நியூ. அதுவே பாங்கர் அப்படின்னா ஓல்டு அலுவியம். நியூ ஓல்டு, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கங்கை சமவெளியில இதெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம், காதர் அண்ட் பாங்கர் அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஷ் அதிகமா இருக்கும், பாஸ்பரஸ் கம்மியா இருக்கும். அலுவியம்னாலே அப்படிதான். இங்க எல்லா வகையான செடி பயிர்கள் இதெல்லாம் வந்து பயிரிடலாம். அலுவியம் வண்டல் மண் வந்துச்சுனாலே எல்லாமே பண்ணலாம். ஆனா கொஞ்சம் உரங்கள் தேவை, ஹியூம்ஸ் இந்த மாதிரி மக்கக்கூடிய உரங்கள் அதெல்லாம் தேவைப்படும். ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கெமிக்கலி த பிளாக் சாயில். அதாவது வந்து வேதியியல் பண்பு ரீதியாக கரிசல் மண் வந்து சுண்ணாம்பு, இரும்பு, மெக்னீசியம் மற்றும் அலுமினியம் ஆகியவை நிறைந்திருக்கும். லேட்ரைட் சாயில் அப்படின்னா சரள மண். சரள மண்ணுல இரும்பு ஆக்சைடு மற்றும் அலுமினியம் அதிகமா இருக்கும். சரள மண்ணுல எதுவுமே வளராது, அது வந்து செங்கல் பண்றதுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது. அதே மாதிரிதான் பிளாக் சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பருத்தி உள்ளிட்ட வகை தான் வந்து இருக்கும். சொல்ல போனா அது சரியான ஒரு NPK உரத்தோட வச்சு நீங்க வந்து ப்ராப்பர் இரிகேஷன் இருந்துச்சுன்னா பிளாக் சாயிலையும் எல்லாமே வளரும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கெமிக்கலின்னு சொன்னதுனால ரெண்டுமே சரிதான்.
both right. அடுத்தது பாருங்க, the soil that retains moisture for long term. அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுட்டு இருக்கும். ஈரப்பதத்தோட இருக்கும்போது கொல கொலன்னு இருக்கும்பா. அதுவே ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சுன்னா பாலமா வெடிப்பு விட்டுருக்கும். இது வந்து எந்த மண்ணோட ஒத்து போறது அப்படின்னு கேட்டா கரிசல் மண், பிளாக் சாயில். பிளாக் சாயில் தான் வரும். அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். தவறானது தேர்ந்தெடுக்கணும். ரைஸ், நெல் அப்படிங்கிறது எந்த மாதிரியானது பாத்தீங்கன்னா காரிஃப் தான். வீட் வந்து ராபி. ஃப்ரூட்ஸ் சொல்லும் போது ஜயத். இப்ப ஜயத் வந்து விண்டர்ல போடுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஜயத் வந்து என்ன சொல்ல, ரெண்டுத்துக்கும் இல்லாதது. காரிஃப் அண்ட் ராபிக்கு நடுவுல வந்து போடக்கூடியதுதான் ஜயத் கிராப். இது ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கக்கூடியது, அதாவது குறுகிய கால அளவு கொண்டது. கோடை கால பயிர் தான் இதுவும். ஏன்னா அந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தர்பூசணி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜயத் கிராப்ஸ் தான் இருக்கும். ஈவன் பச்சை மிளகா இதெல்லாம் சொல்லலாம். ரைட்டா? சரி, அப்ப ஆப்ஷன் தப்பானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உணவிற்காகவும் தீவனத்திற்காகவும் பயிரிடப்படுவது எது? உணவுக்காகவும் சரி தீவனத்துக்காகவும் பயிரிடக்கூடியது சோளம். சோளம் வந்து ரொம்ப முக்கியமானது. மக்காச்சோளம் வந்து உணவுப் பொருளாகவும் இருக்கும், தீவனமாகவும் இருக்கும். அதாவது சாட்டா சொல்லணும்னா மனுஷங்களும் சாப்பிடுவோம், கால்நடைகளும் சாப்பிடுவோம். மொத்த சாகுபடியில 3.6% மட்டும்தான் இருக்கு. இப்ப மத்தது எல்லாமே வந்து நிறைய, இப்ப ரைஸா இருக்கட்டும், வீட்டா இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லா நிறைய பயிரிடுறாங்க. ஆனா இந்த சோளம் அப்படிங்கிறது 3.6% மட்டுமே போடப்படுகிறது. அடுத்தது, கீழ்கண்ட பயிர் வகைகளில் புவியினுள் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்த செய்வது எது? ஓகே, சோ இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நைட்ரஜன் தான் எல்லா வகையான செடி பயிர் வகைகளுக்கு, மரம் எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியம். நம்ம வளிமண்டலத்துல அதிகமா இருக்கக்கூடியது நைட்ரஜன் தான். பட் இருந்தாலும் மண்ணுக்குள்ள அது போகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வகையான பயிர்கள் இருக்கு. அது என்னன்னு கேட்டா அவரை பயிர்னு சொல்லுவாங்க, லெகுமினஸ் கிராப். இதுதான் அந்த நைட்ரஜனை வந்து உள்ளக்குள்ள வைக்கும். அதை நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நெல் விதைச்சிருப்பாங்க. நெல் விதைச்சதுக்கு அப்புறம் அதை அறுவடை பண்ணிட்டு கடலையை போடுவாங்க. நீங்க நம்ம ஊர் சைட்ல, மதுரை அந்த சைட்ல எல்லாம், ஈவன் தஞ்சாவூர் அங்கெல்லாம் வந்து பாருங்களேன், மொதல் வந்து அதாவது உரம் போடாம ஆர்கானிக்கலா பண்றாங்க பாத்தீங்களா, பாதி உரம் போடுவாங்க. ரொம்ப ஹை லெவல் ஆஃப் என்ன சொல்ல, ஃபெர்டிலைசர் போடாம கொஞ்சோண்டு போட்டுட்டு மித்ததெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2 தடவை நெல்லு போட்டுருவாங்க. 3வது தடவை வந்து பாத்தீங்கன்னா நெல்லு போடாம கடலை போடுவாங்க. ஏன்னா லெகுமினஸ் கிராப்ல கடலை வருது, கிரவுண்ட்நட் வருது, கடலை போட்டு விட்டுருவாங்க. கடலை போட்டிருக்கிற டயத்துல பாத்தீங்கன்னா ஈசல் எல்லாம் தாழ்வா பறக்கும். உங்க ஊர்ல எல்லாம் ஈசல் தாழ்வா பறந்துருக்கும். அதை பிடிச்சு சாப்பிடுவோம். தேனி பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். விருமானி திரைப்படத்துல இது வந்து காமிச்சிருப்பாங்க. சண்டியரே சண்டியரே அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டுல வரும். தேனி மாவட்டம். அப்ப ஈசல் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஈசல் தாழ்வா பிறக்கும். அதே மாதிரி தட்டாம்பூச்சியும் வந்து தாழ்வாக வரும். இந்த ஈசல் எல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா கடலைக்காக தான் வரும். நான் சொல்றது ஒரு நிறைய இன்னும் சில விஷயங்கள், தகவல் எல்லாம் இருக்கு. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம், ஏன்னா ஒரே இதுக்குள்ள முழுக வேண்டாம். ஓகே, சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. நிறைய அனுபவங்கள் எல்லாம் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். கீழ்கண்டவற்றுள் எது இந்திய வேளாண்மையின் பிரச்சனையாக கருதப்படவில்லை? இது சீரற்ற பருவமழையினை சார்ந்தது. இது ஒரு பிரச்சனையே இல்லை. லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைந்த உற்பத்தி திறன், விவசாயத்திற்காக கடன் வழங்குதல், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ராப்ளம்ஸ்ல எதெல்லாம் வருதுன்னா, டிபெண்டன்ஸ் நாட் த ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, சாரி, இதெல்லாம் ப்ராப்ளம். நான் சொன்னது எல்லாமே ப்ராப்ளம். லோ ப்ரொடக்டிவிட்டி, எராட்டிக் மான்சூன், அக்ரிகல்ச்சர் இன்டிபெண்டன்ஸ்னஸ், விவசாயத்திற்கு டெபிட் கொடுக்காதது, இதெல்லாம் வந்து பிரச்சனைங்களா? பிரச்சனை இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சொன்ன 3மே பிரச்சனை கீழே வருதுப்பா. ஏன்னா அந்த கொஸ்டின் தப்பா பார்த்துட்டேன். நாட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நான் சொன்ன 3மே பிரச்சனைகள். ஹை கமர்ஷியலைசேஷன் வந்து ப்ராப்ளம் இல்லை, அந்த லிஸ்ட்ல இல்ல. ஹை கமர்ஷியலைசேஷன், நிறைய கமர்ஷியலைசேஷன் நடந்துச்சுன்னா நல்லதுதான். அக்ரிகல்ச்சருக்கு நல்லது. சாமானிய மக்களுக்கு நல்லதான்னு கேட்டா சாமானிய விவசாயத்திற்கு நல்லது, விவசாயிக்கு நல்லது இல்லை. ஓகே, சோ இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல லேக் ஆஃப் கமர்ஷியலைசேஷன் இருக்கு. ஓகே,
வேஸ்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. லேண்ட் ஹோல்டிங்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸ்மால் ஃபார்ம் சைஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் அந்த லேண்ட் ஹோல்டிங் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 10 ஏக்கர் இருந்திருக்கும், 2 தலைமுறைக்கு முன்னாடி 4 பசங்க இருப்பாங்க, அந்த 10 ஏக்கர் 4 பேருக்கு டிவைட் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ அப்படியே பிரிஞ்சிடும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடும். 10 ஏக்கருங்கிறது 2.5 பிரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு பசங்க இருப்பாங்கல்ல, 2 பேரு 3 பேருன்னு இருப்பாங்க. ஸோ அப்ப மேலும் பிரிஞ்சிருக்கும். இப்படி பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, 10 ஏக்கர்னு இருந்த அந்த விவசாய நிலமானது இப்பெல்லாம் வந்து 1 ஏக்கருக்கும் குறைவாக மாறிடும். 1 ஏக்கர் இல்லைன்னா சில செண்டுகளாக 80 செண்டு, அரை ஏக்கர், 50 செண்டு, அந்த மாதிரி 100 செண்டு சேர்ந்தது 1 ஏக்கர், அதுக்கும் கீழே போயிடும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்றாங்க. லேக் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்னு இருக்கு. ஆனா கமர்ஷியலைசேஷன், ஹை கமர்ஷியலைசேஷன் நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பிளாக் சாயில், ரெட் சாயில், சலைன், அலுவியம், இதெல்லாம் எந்த மாவட்டத்துல இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலுவியம்னாலே தஞ்சாவூர்ப்பா. சரிங்களா? நீங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அலுவியம், காவேரி இருக்கு. ஸோ அதனால மண்டல் மண்ணாலே தஞ்சாவூர். ஸோ அப்ப தஞ்சாவூர். இதை வச்சு ஏதாவது ஆன்சர் பண்ணோம்னா டிக்கு 1 எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் வரும். யா, இதை வச்சே சொல்லிடலாம். ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இப்ப பிளாக் சாயில் அப்படின்னு சொன்னா கரிசல்மண் கோயம்புத்தூர்ல இருக்கு, மான்செஸ்டர் ஆஃப் சவுத். ரெட் சாயில் அப்படின்னு சொல்லும்போது சிவகங்கை, இதெல்லாம் ரெட்டு தான். ஓகேங்களா? சிவகங்கை, ராமநாதபுரம் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ரெட் சாயில், சிவகங்கையும் சேர்த்துக்கோங்க. சலைன் சாயில் அப்படின்னு சொல்லும்போது உவர் மண்ணு. உவர் மண்ணுன்னு சொன்னா எங்க போய் உப்பெடுத்தாங்க? வேதாரண்யத்துக்கு போய் தான் உப்பெடுத்தாங்க. தஞ்சாவூர்னு சொல்லும்போது வண்டல் மண். ராஜாஜி தலைமையில உப்பெடுத்தாங்கல்ல, அது எங்க போய்? வேதாரண்யத்துக்கு போய். பின்வருவனவற்றில் காடுகளின் பரவலை கட்டுப்படுத்தும் காரணிகள் என்ன? காடுகளுடைய பரவலை கட்டுப்படுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெயின்ஃபால், கண்ட்ரோல் ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், என்னென்னலாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், நேச்சர் ஆஃப் சாயில், லேண்ட் ஃபார்ம்ஸ், 4மே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி அபோவ். சரி, 70வது கேள்வி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2017 அறிக்கையின்படி மொத்த தமிழ்நாட்டில் காடுகளுடைய பரப்பளவு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோமா? அதை பேஸ் பண்ணி இங்க பாருங்க, 20.21%. ஆக்சுவலா இதை இப்படி சொல்லணும், 20.21%. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்துடைய பங்கு அப்படிங்கிறது வந்து வெறும் 5.99% சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? நாட் ஜஸ்ட் 5.99. அப்ப அதனால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் ரைட்டு, 2வது வந்து தப்பு. அது கூடவே வந்து 0.3 சம்திங். ஓகே, சரி, கூடவே வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்தது பாருங்க. சத்திரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. இது எல்லாமே வந்து இப்ப முத்துப்பேட்டை, மன்னார் வளைகுடா, புன்னக்காயல், பிச்சாவரம், ராமநாதபுரம், சத்திரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் காடுகள் அதிகமா, அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேங்க்ரூவ் காடுகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? அஸ் வெல் அஸ் சதுப்பு நில காடுகள்னு சொல்லலாம். சதுப்பு நில காட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. பிச்சாவரம், முத்துப்பேட்டை, ராமநாதபுரம், மன்னர் வளைகுடா, புன்னக்காயல், இது இந்த பகுதியெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்ப ஆன்சர் சி, மேங்க்ரூவ் காடுகள். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு ஹேஸ் 3 பயோஸ்பியர். தமிழ்நாட்டுல 3 பயோஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு நீலகிரி, 1986 வந்தது, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, அதாவது பயோஸ்பியர்ல சொல்ல வாட்டர், நீர் வச்சு, மற்றது எல்லாமே காடுகள் வச்சு இருக்கும். இது வந்து வாட்டர் பேஸ்டு பயோஸ்பியர். ஓகேங்களா? இது ராமநாதபுரம் இங்க இருந்து ஆரம்பிக்கும், மன்னார் வளைகுடான்னு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய அகஸ்தியமலை, இந்த 3 வந்து இருக்கு. ஆமா, கரெக்ட்.
அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, தர்மபுரி ஹேஸ் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு. ஆமா, இதுவும் சரிதான். தமிழ்நாட்டிலேயே அதிகமா காடு இருக்கக்கூடிய பகுதி தர்மபுரி தான். ஓகேங்களா? ஸோ அத ரெண்டுமே தவறு இல்லை, இரண்டுமே சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு இது கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வந்து கோஸ்டல் லைன் வந்து 1076 சரியானது தான். கிட்டத்தட்ட இந்தியாவோட கோஸ்டல் இதுல 15% நம்ம தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா. இது ரெண்டுமே வந்து மாறி மாறி டேட்டா வந்து இருக்கு. ஸோ நம்ம புக்ல வந்து தமிழ்நாடு 2வது கோஸ்டல் ஏரியான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தா ஆந்திரா தான் செகண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதனால அந்த ஃபர்ஸ்ட் செகண்டை விட்டுருவோம். சாரி, செகண்ட் விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், ரெண்டாவது வந்து நான் வேற ஏதோ. ஓகேங்களா? தமிழ்நாடு நம்ம புக்ல நமக்கு நம்ம வந்து சொல்லிக்கோ, நாங்க தான் செகண்ட், தமிழ்நாடு தான் செகண்ட். ஆந்திரா எப்படி இருந்தா நமக்கு என்ன? ரைட். சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூடட் இன் ஆர்கானிக் ஃபேமிலி. அதாவது கரிம வேளாண்மையிலிருந்து செயற்கை உரங்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆம், இதுவும் சரிதான். ஸோ ஆகையால ரெண்டுமே சரி, போத். ஆப்ஷன் சி வரும். 74வது கேள்வி, மேஜர் போர்ட் மேக்ஸிமம் நம்பர் எது? இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 3 இது இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மொத்தம் இந்தியாவில் 12 மேஜர் போர்ட் இருக்கு, 200 மைனர் போர்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் 200, சில இடத்துல வந்து 185ன்னு கொடுத்துருப்பாங்க. 200 மைனர் போர்ட் இருக்கு. இன்டர்மீடியட் போர்ட்டும் உள்ளக்குள்ள வந்துடும். தமிழ்நாட்டுல 3 போர்ட் இருக்கு. ஒன்னு சென்னை, தூத்துக்குடின்னு சொல்லியிருந்தேன். எண்ணூர் என்பது சரியான விடை. யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி பாருங்க, குதிரை மூக்கு. குதிரை மூக்கு, மயூர்பஞ்ச், துர்க். துர்க் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது. நீங்க வந்து என்ன சொல்ல, பிலாய் அப்படிங்கிற ஸ்டீல் பிளான்ட் பத்தி சொல்லும் போது துர்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப அது எழுதிக்கோங்க. அப்பவே நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும். அலர்ட் ஆயிடா ஆரம்பிக்கும் அப்படி சொன்ன மாதிரி. சரி, ஸோ அப்ப இது எல்லாமே எதை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியது? இரும்பு, அயன் ஓர்ஸ், இந்த இடங்கள்லாம் குதிரை மூக்கு. இப்ப கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா பல்லாரின்னு ஒரு மாவட்டம். அந்த பல்லாரியில இருந்தா வெங்காயமும் கிடைக்குது. ஓகேயா? ஸோ அங்க வந்து ஹோஸ்பெட் அப்படின்னு ஒரு ஏரியா. அதிக அளவுல வெங்காயம் மட்டும் இல்ல, பல்லாரியில இருந்து இரும்பு தாதும் வந்து இருக்கு. சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடியதான் குதிரை மூக்கு. ஓகேயா? ஸோ அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த குதிரை மூக்குல இருந்தும் நிறைய வந்து இரும்பு தாதுகள் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் துர்க் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. துர்க் மாவட்டம், ராஜ்ஹரா, இதுதான் இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான அயன் ஓர்ஸ் இருக்கக்கூடியது. பிலாய் ஸ்டீல் பவர் பிளான்ட் ரஷ்யா உதவியோட வந்திருக்கும். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. எது தப்பா இருக்கு? இது வந்து ஈஸியான கொஸ்டின், பார்த்தாலே அடிக்கலாம். கல்பாக்கம், கூடங்குளம் ரெண்டுமே வந்து நியூக்ளியர் எனர்ஜி, டைடல் கிடையாது. மற்றது எல்லாமே ரைட்டா தான் இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, இங்க எல்லாமே நியூக்ளியராக கொடுத்துருக்கோம். ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்டா இருக்கு. ஓகேங்களா? இதுல மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுடைய கூடங்குளமா இருக்கட்டும், அதே நேரத்துல கல்பாக்கமா இருக்கட்டும், இது ரெண்டுமே கொடுக்கல. கக்ரபாரா, நரோரா, ரவத் பத்தா, கைகா. இதுல இந்த கைகா அப்படின்னு சொல்றாங்களா, இது கர்நாடகாவில் இருக்கு. நிறைய அவார்டு வாங்கின ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கைகா அப்படிங்கிறது. அப்ப இதை வச்சு உங்களால அடிக்க முடியுதா? ஆப்ஷன் எடுக்க முடியுதா? டிக்கு 2. ஓகேயா? ஈஸி. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தாராப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. அதே நேரத்தில் கல்பாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கூடங்குளம் தமிழ்நாட்டில் இருக்கு. கக்ரபாரா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடியது. நரோரா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடியது. அப்ப கக்ரபாரா குஜராத், நரோரா வந்து உத்தரப்பிரதேசம், ரவத் பத்தா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட். வில்சன் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12th புக்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். வில்சன் சைக்கிள் இல்லைன்னா யாருங்க ஓட்டுறாங்க? உங்களுக்கு தெரியும்னா இந்த கொஸ்டின் கமெண்ட்னு சொல்லிடலாமா? சரி, இப்ப ராக் சைக்கிள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராக் சைக்கிள் அப்படின்னா வந்து இப்ப தீப்பாறை, படிவு பாறை, உருமாறும் பாறை. அதே மாதிரிதான் அந்த காற்று சுழற்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்டர் சைக்கிளும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, வாட்டர் சைக்கிள்ங்கிறது என்னது? நீர் இருக்கும்,
அது வந்து நீராவி ஆகும், மேகமாக மாறும், அதுக்கப்புறம் திருப்பி மழையாக விளைந்து நீராக மாறும். இது வந்து வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. பெருங்கடல் சுழற்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெருங்கடல் சுழற்சி தான் வில்சன் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. வில்சன் என்பவர் கொண்டு வந்து இருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஓஷன் சைக்கிள் தான் வில்சன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உலக பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய சுழற்சி வந்து பாத்தீங்கன்னா கடத்துப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வேயர் பெல்ட், அது வழியா அந்த கன்வேயர் பெல்ட் நீங்க பாத்துருப்பீங்க, பெரிய பெரிய ஃபேக்டரியில இருக்கும், ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி கடல்ல ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகே, அந்த சுழற்சியை தான் என்ன சொல்றாங்க, இந்த ஓஷன் சைக்கிள்னு சொல்றாங்க. நீங்க ஓஷன் கரண்ட் பத்தி படிக்கும் போது இந்த வில்சன் சைக்கிள் பத்தி படிப்பீங்க. சரி, அடுத்தது பாருங்க, 79வது கேள்வி. பிராந்திய கடல் தனித்த பொருளாதார மண்டலம். ஒரு கடல் மைல் திறந்த கடல். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம ஒரு கடல்ல வந்து எவ்வளவு தூரம் போகுது, 1 கிலோமீட்டர். கடல்ல 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் நாட்டிக்கல் மைல். இப்ப தரையில 1 கிலோமீட்டர்ங்கிறது கடல்ல மாறுபடும். ஓகேங்களா? அப்ப 1852 மீட்டர் நீங்க அளந்தீங்கன்னா, நம்ம தரையில வச்சு அளக்குறோம்ல, அதை வந்து கடல்ல நீங்க வந்து அளந்தீங்கன்னா 1852 மீட்டர் வரும். அப்படி வர்றத ஒரு நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப பிராந்திய கடல், டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒண்ணு இல்லைங்க. நம்ம அந்த கடல் எல்லை இருக்கும் பாத்தீங்களா, சென்னை பீச்ல போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து 12 நாட்டிக்கல் மைல் தான் சொல்றாங்க டெரிட்டோரியல்னு சொல்லிட்டு. அதாவது கடல் மைல்ல இவங்க சொல்றாங்க 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்லி. கடற்கரையின் அடிப்படை எல்லையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நாட்டிக்கல்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அளக்கக்கூடியது. ஒரு கண்ட்ரியோடைய டெரிட்டோரியல் சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 22.2 கிலோமீட்டர் இருக்கும். இதையும் எழுதிக்கோங்க, 22.2 கிலோமீட்டர், அதாவது 12 நாட்டிக்கல் மைல். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா, பேஸ் லைன்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கும். அதாவது 370.4 கிலோமீட்டர் பேஸ் லைன்ல இருந்து. 11th புக்ல இது பத்தி படத்தோட கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கண்டிஜியஸ் ஜோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிஜியஸ் ஜோன் அப்படிங்கிறது அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த டெரிட்டோரியல், அதையும் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? 24 நாட்டிக்கல் மைல் இருக்கக்கூடியது. தனித்த பொருளாதார மண்டலங்கிறது 200 மைல்கள் வரைக்கும் இருக்க, 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கக்கூடியது. அது இந்த தொடர்ச்சியான மண்டலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைப்பாங்க. தொடர்ச்சியான மண்டலம் அப்படின்னு சொல்லி கண்டிஜியஸ் அதுனா என்னன்னா 44.4 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 24 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கக்கூடியத இந்த கண்டிஜியஸ் ஜோன் என்று கூறுவார்கள். அப்ப இதுல என்ன தப்பா கொடுத்துருக்காங்கன்னா, ஹை சி அப்படிங்கிறது 24 நாட்டிக்கல் மைல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிஜியஸ் ஜோனை குறிக்கக்கூடியது. அதனால இது தப்பு. சரியா? ஐசி அப்படிங்கிறது எழுதிடும். சரி, அடுத்தது பாருங்க, கரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் இமயமலை அந்த பக்கத்துல இருக்கக்கூடியது. ஆனா இமயமலையில நம்ம நிறைய பிரிப்போம். காஷ்மீர், ஹிமாலயாஸ் அதுல இருக்கக்கூடியதுதான் ஜாஸ்கர், லடாக் மற்றும் கரக்கோரம். ஓகேங்களா? 10th புக்ல படிச்சீங்கன்னா தெரியும். இங்க இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர், ஹிமாலயாவை குளிர் பாலைவனம், கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் ஹிமாலயாஸ நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் காஷ்மீர் ஹிமாலயா, வடகிழக்கு காஷ்மீர் இமயமலை பகுதிகளை குளிர்பாலைவனம் என்று சொல்லுவாங்க. பெரிய ஹிமாலயா மற்றும் அதாவது கிரேட்டர் ஹிமாலயா மற்றும் கரக்கோரம், இந்த இதுக்கு நடுவுல வந்து இது இருக்கும். ஓகேயா? சரி, இதனை தொடர்ந்து வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னொரு வீடியோல நம்ம வந்து இதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் பிளஸ் 1 மணி நேரம் 80 கேள்விகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது படிச்சீங்கனாலே போதும். கடினமான ஜியோகிராஃபி பகுதிகள், ஜியோகிராஃபினாலே ஆக்சுவலா ஈஸி தான், நிறைய பேர் நீங்க தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. இந்த கடினமான ஜியோகிராஃபி கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். 80 கேள்விகள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.